வெல்கம் டு டூன் சுட்டீஸ் தமிழ். அது ஒரு அழகான காட்டுப்பகுதி. அந்த காட்டில் ஒரு நரி இருந்தது. அந்த நரி ரொம்பவே சந்தோஷமா அந்த காட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அதே காட்டில் ஒரு கொக்கும் இருந்தது. கொக்கும் நரியும் நல்ல நண்பர்கள். அது ரெண்டும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தது அந்த காட்டுல. ஒரு நாள் நரி கொக்கு வீட்டுக்கு போய், என்னோட வீட்டுக்கு நீ சாப்பிட வா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. கொக்கும் வரேன்னு சொன்னது. அன்னைக்கு ராத்திரி நரி வீட்டில் தூங்கிட்டு காலையில சீக்கிரமே எழுந்து உணவெல்லாம் தயார் பண்ணிட்டு கொக்குக்காக காத்துக்கிட்டு இருந்தது. கொக்கும் வந்தது. நரி ஒரு தட்டில் உணவு பரிமாறிட்டு கொக்க சாப்பிட சொல்லுச்சு. ஆனா கொக்கால தட்டுல எல்லாம் சாப்பிட முடியாது. அது நீளமான கோப்பையில தான் சாப்பிட முடியும். இது தெரியாம நரி உணவு பரிமாறிட்டு உணவை ருசிச்சிட்டு இருந்தது. கொக்குக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதனால அதால சாப்பிட முடியல. நரி கிட்ட, சரி நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புச்சு. நரியும் சரி போயிட்டு வா நண்பா, இன்னொரு நாள் சந்திப்போன்னு வழி அனுப்பி வச்சது. இன்னொரு நாள் கொக்கு வந்து நரிய சாப்பிட கூப்பிட்டுச்சு. கொக்கு என்ன பண்ணுச்சு, உணவை தயாரிச்சுட்டு நீளமான 2 கோப்பையில ஊத்தி வச்சுட்டு நரிய சாப்பிட சொல்லுச்சு. சாப்பிட சொல்லிட்டு கொக்கு உணவருந்திக்கிட்டு இருந்தது. நரியினால சாப்பிடவே முடியல. ஏன்னா தட்டில் தான் நரி சாப்பிடும். அப்பதான் நரிக்கு புரிஞ்சது, அன்னைக்கு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். கொக்குக்கு தட்டில் உணவு கொடுத்துருக்க கூடாது, கோப்பையில தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு அதோட தவற உணர்ந்து கொக்கு கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. கொக்கும், சரி நண்பா, உன்னோட தவற உணரணும்னு தான் நான் இப்படி செஞ்சேன், வருத்தப்படாத, இனிமே நாம நல்ல நண்பர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் திரும்பவும் நல்ல நண்பர்களா ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுங்க.